வணக்கம். 15 வருடங்களாக மாற்றம் தேவை என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த போராட்ட களத்தில் மாற்றம் தேவை என்று திரைத்துறையில்தான் மாற்றம் தேவை. என்ன மாற்றம்னா அரசு அலுவலகத்தில் பள்ளியெல்லாம் பாருங்க, திடீர் அவர்களோட உருவத்தை வரைஞ்சி அந்த பள்ளியில் எத்தனை குழந்தைகள் இருக்கோ அம்புட்டு குழந்தைகளையும் அந்த பள்ளியில் எல்லா குழந்தைகளும் உட்காரத்து சற்றும் வெயிலும் பொருட்படுத்தாங்க. உலக சாதனை சின்ன சாதனை ஒரு முதல்வரை வச்சு சின்ன சாதனை இதுதான் அதுவாது பெற்றோர்லாம் சொல்லிட்டு இல்லைறாங்க. பள்ளியில் வெயிலில் உட்கார வச்சு வெயில் யாரு சின்ன சாதனை பேரே இல்லை அப்படின்னு பெற்றோர்கள் பொறுத்து எழுதுறாங்க. யாராச்சும் அதெல்லாம் அதுக்காக ஒரு அறிக்கை விட்டுருக்காரா, நீங்கள் இந்த மாதிரி யாரும் இறந்துடாதீங்க, நீட் தேர்வு பெரிய பிரச்சனை இல்லை, அது நான் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு என்னைக்காவது பேசுகிறாரா, அறிக்கை விட்டுருக்காரா? இல்லை. ஐயோட பிறந்த நாள் கொண்டாடுங்க. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு விவசாய சங்க தலைவர் வந்து போராட்டம் பண்ண போகிறாங்க. விவசாய சங்கத்துலேருந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணலை, அதுக்காண்டி போராட்டம் பண்ணுறாங்க. செய்யவில்லை, முழுமையாக தள்ளுபடி செய், விவசாய கடனை தள்ளுபடி செய், என்ன வருதம் சொன்னது என்ன வாக்குறுதியில்? நாங்கள் முழுமையாக கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் பண்ணீங்களா? இல்லைல்ல. ஏன் பண்ணலை அப்படிங்கிறத மக்கள் இப்போ கேள்வியாக வச்சுருக்காங்க. விவசாய சங்கங்கள் கேள்வி வச்சுருக்காங்க. திருச்சியில் பாருங்கள், அந்த ஓவியம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க ரோட்டில் வரும்போது திருச்சி அழகுபடுத்தும் விதமாக. ஆனால் அதெல்லாம் அழைச்சிட்டு இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் பிறந்தநாள், முதல்வர் அவர்கள் பிறந்தநாள்னு சொல்லி செவ்வறு ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. இதுவா மாற்றம்? இதை லெனின் சொல்கிறாரு, ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இளைஞரோட சிந்தனை அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் விஜயை விமர்சிக்க அவசியம் இல்லை. விஜய்க்கு அவர்களுக்கு எனக்கு தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரோட அரசியலை தான் எதுக்குறோம், அவரோட கொள்கையை தான் நம்ம எதுக்குறோம். இதை மக்கள் நுணுப்பாக கவனிச்சுக்கணும். ஸ்கூலில் போயிட்டு பற்றி தான் பேச போகிறீங்க, வேற எதை பற்றி பேச போகிறீங்க? சினிமா குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? நடித்தால் போதும், நாடாள தகுதி வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நிலையை பள்ளி குழந்தைகள்கிட்ட விதைக்காதீங்க. ஒரு அமைச்சரே, உயர்கல்வித்துறை அமைச்சரே பாடி வாடி 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 கைப்படாத சீடி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறார். ஐயா, நீங்கள் பாட்டு டான்ஸ் ஆடுறேன்னு எங்கள் தலைவரோட பாட்டு நாங்கள் டான்ஸ் ஆடினா என்ன தப்புன்னு அவரே கேட்குறாரு. இல்லை, இந்த மாதிரி ஒரு சிந்தனை பாருங்கள். இது ஒரு சிறைத்துறையிலேருந்து வந்துட்டாங்க, எல்லாமே திரைத்துறை தான். என்ன அது ஒரு அனுபவம் இருக்குது அரசியலில்? சட்டமன்றத்தில் பேசவும் முடியல, ஒரு அறிக்கையாக வெளியிட முடியல. என்ன பண்ணுறது? மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, ஏன்டா போட்டோம்னு மக்களுக்கும் தெரியலை, யாருக்கு ஓட்டு போட்டோம்னு மக்களுக்கும் புரியலை. ஓட்டை வாங்கி ஜெயித்தவங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியலை.